अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि இந்த உத்தர கிருத்தியம் நமக்கு பிராப்தமானதே ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால தான். உத்தர கிருத்தியம்ன்றது என்னதுன்னா, பரநியாசம் பண்ணிட்ட பின்பு நாம் இங்கேருந்து மோட்சத்துக்கு போகிற வரையில் இந்த சரீரத்தோடு கூட இங்கே இருக்குமே, இந்த காலத்தில் அங்கே போய் நாம் எப்படி கைங்கரியம் பண்ண போகிறோமோ, இந்த சரீரங்கள்லாம் உடுத்து நித்தியமான நிரதிசயமான கைங்கரியத்தை வைகுண்டத்தில் எப்படி எம்பெருமானுக்கும் பகவத் பாகவதாளுக்கு பண்ண போகிறோமோ, அதை இங்கேயே இந்த மாதிரி புண்ணிய பாப சரீரமாக இருக்குதே, அதை கொண்டே இந்த லோகத்தில் இங்கே இருக்கக்கூடிய மீதி வாழ்நாளில் பண்ணக்கூடிய கைங்கரியம், இந்த பிராப்தம் எப்படி வருது? அதுக்கு பிரதான காரணம் யார் அப்படின்னா ஆச்சாரியன்தான். ஆச்சாரியன் நம்ம கட்டாட்சிச்சு நமக்கு பரநியாசம் பண்ணி வச்சுவிட்டு முக்தனா போனா விட்டு என்ன கைங்கரியம் பண்ணுறோமோ அதனுடைய அடிச்சுவடாக இங்கேயே நாம் கைங்கரியம் பண்ணி ஆனந்திக்கிறது இங்கே இருக்கிற நாளில். அதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது அந்த ஆச்சாரியன் பண்ணின பரநியாசத்தினாலையும் அவருடைய அனுகிரக விசேஷத்தினாலையும். நாம் இந்த சரீரத்தில் இருந்தால் கூட நமக்கு நல்புத்தி மேலே 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 வந்து அந்த பெருமாள் கைங்கரியம் பகவத் பாவத ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுறதுனால வருது. இதுக்கு பொதுவான காரணம் என்ன? பிரதான காரணம்னா, அனாதி காலமாக பெருமாள் நம்ம இடத்துல சகஜ காருண்ய சௌஹார்தமாக இருந்து இந்த ஜீவனை நாம் இப்போ இல்லைன்னாலும் இன்னொரு சிருஷ்டியில் இன்னொரு சிருஷ்டியில் இன்னொரு சிருஷ்டியில் இன்னொரு பிறவியில் இன்னொரு பிறவியில்னு அப்படி ஜன்ம ஜன்மமாக பெருமாள் காத்து நம்ம எவ்வளோ நாம் தப்பு பண்ணாலும் கூட அதை நம்ம திருத்தி, அதாவது நமக்கு துக்காதிகள்லாம் கொடுக்குறானே அப்படின்னா அது நம்ம திருத்துறதுக்கு தான். எப்படி? ரெண்டு உதாரணம் சொல்லலாம். டாக்டர் என்ன பண்ணுறா, நமக்கு சிகிச்சை அளிக்கச்சே நமக்கு துக்கமாக இருக்குது, ஆனால் அந்த வியாதி போய் நம்ம நன்னா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த துக்கத்தை கொடுத்து சிகிச்சை அளிக்கிறான். சிகிச்சை அளிக்கச்சே துக்கமாக இருக்குது. அதுபோல் பெருமாள் ஒவ்வொரு பிறவியில் நம்ம பண்படுத்துறதுக்காக கஷ்டத்தை கொடுக்குறான். அதே மாதிரி தங்கம் இருக்குது, அந்த தங்கம் நாம் நெடுநாளாக ஒரு ஆபரணத்தை போட்டுருக்கோம், அது இதுவாகிடுறது அப்படின்னா மறுபடியும் அதை புதுசாக புது பொலிவாக திருப்பி அதை நன்னா பண்ணணும்னு சொன்னால் அதை நெருப்பில் போட்டு காய்ச்சி தட்டி அப்படிலாம் பண்ணால் தான் வரும். அதை போல் நம்ம பெருமாள் பண்படுத்துறதுக்காக அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுக்குறான். அதுவே தவிர நம்ம அழிக்கணும்னு இல்லை, நம்ம இடத்துல இருக்கிற தோஷங்களை களையிறதுக்காக எப்படி பொண்ணை காய்ச்சி தட்டி அதனுடைய தோஷங்கள்லாம் போக்கி அதை சுத்தமாக்குறானோ பியூரிஃபை ஆக்குறானோ அது போல் பெருமாள் ஆக்குறான். அதனால் இந்த ஆச்சாரியால் இடத்துலையும் பொதுவான காரணம், ஆச்சாரியால் இந்த ஜென்மத்தில் கடைசியான இந்த ஜென்மத்தில் நமக்கு அவளுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி நமக்கு அனுகிரகம் பண்ணி இந்த உத்தர கிருத்தியத்தை இங்கே ஆனந்தமாக பண்ணும்படி கொடுக்குறாள். அவள் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது, நாம் மோட்சமும் போகிறதில்லை, அந்த கைங்கரியத்தை இங்கே அடிச்சோடா பண்ணவும் போகிறதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஆச்சாரிய பிராப்தி வரத்துக்கு சரணாகதி பண்ணுறதுக்கு உத்தர கிருத்தியம் இங்கே நன்னா நடக்கிறதுக்கு இதெல்லாம் அடிநாள்லேருந்தே அனாதியாக பெருமாள் நம்ம பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டுன்னு
அவள் 2 பேரும் திவ்ய தம்பதிகள் 2 பேரும் நம்ம இடத்துல ரொம்ப சௌஹார்தமாக சகஜ காருண்யமாக இருக்கிறத நம்ம திருத்தினத்தால் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு எம்பெருமானிடத்துலேயும் நாம் கிருதஜத்தை செலுத்தி இருக்கக்கூடிய இந்த உத்தர கிருத்தியத்தில் நாம் என்ன பண்ணணும்னா எந்த இதுவும் 3 விதம் மனோவாக்காயங்கள் 3ம் நன்னா இருக்கணும். மனசால் நல்லதை எண்ணணும், வாக்கால் நல்லதை சொல்லணும், காயம் சரீரத்தினால நல்லதாக பண்ணணும். மனசால் கெட்டதை நினைக்கிறதையும் நீக்கணும், வாக்கால் கெட்டதை சொல்கிறத தவிர்க்கணும், சரீரத்தினால கெட்டதை பண்ணுறதை தவிர்க்கணும். இந்த மாதிரி இந்த உத்தர கிருத்தியத்தில் மனோவாக்காயங்கள் 3த்துனாலையும் நாம் எதை விடணும், எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதையும் சேவித்து தெரிஞ்சுட்டு அதன்படி நம்ம உத்தர கிருத்தியத்தை பண்ணணும். அதுக்கு முதல்ல சாதிக்கிறது என்னென்ன, எதை எடுத்துக்கணும் எதை விடணும் அப்படின்றதுல வரைச்சி ஒரு பிரமாணத்தை எடுத்து சாய்க்கிறார். விஷஸ்ய விஷயாணாஞ்ச தூரமத்யந்தமந்தரம் உபபுக்தம் விஷம் ஹந்தி விஷயாஸ்மரணாதபி. அதாவது ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். விஷம்னு ஒன்று எல்லாருக்கும் தெரியும். விஷம் என்ன பண்ணும், அதை நாம் உட்கொண்டாக்கா அது உட்கொண்டவனை அழிச்சுடும். விஷம்ன்றது என்னதுன்னா உயிரை போக்கடிக்கக்கூடியது. விஷயம் அப்படின்னு இருக்குதே, அது என்னதுன்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அந்த விஷயம்னா நமக்கு அதாவது பார்க்கக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், சாப்பிடக்கூடிய விஷயம், நுகரக்கூடிய விஷயம், ஸ்பர்சிக்கக்கூடிய விஷயம்னு கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயமும் லோகத்தில் இருக்குது, காதால் கேட்கக்கூடிய விஷயமும் லோகத்தில் இருக்குது. அதே மாதிரி உண்ணக்கூடிய இது பதார்த்தங்களும் அதெல்லாம் தான் விஷயம், அது இருக்குது. அப்புறம் நுகரக்கூடியது இருக்குது, ஸ்பர்சித்து பண்ணக்கூடியது இருக்குது. இது இந்த விஷயத்துக்கும் விஷத்துக்கும் என்ன அப்படின்னா சாதாரணமாக பார்த்துட்டு வி ஷா இம் 2 எழுத்து. விஷயம்ன்றது அதெல்லாம் மொத்தம் விஷயந்தான், எல்லாம் லோகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம். அதில் விஷம்ன்றது நமக்கு விரோதமான பொருள். விஷயம்ன்றது நமக்கு ஆபாத்ததாக மேலெழுந்த வாரியாக நமக்கு நல்லதை கொடுக்கறது, அப்படி நம்ம அனுபவத்தை கொடுக்கறது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு எத்தனை வி ஷா, அதுக்கப்புறம் எம்னு ஒரு எழுத்து, அவ்வளோதான். ஒரே எழுத்து தான் வித்தியாசம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது, அத்தியந்த தூரம், ரொம்ப வேறுபாடு, வித்தியாசம் ரொம்ப அதிகம். எப்படின்னா விஷயானாஞ்ச தூரம் அத்தியந்தம் அந்தரம், ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? உபபுக்தம் விஷம் ஹந்தி, விஷம் இருக்குதே அது யார் அதை சாப்பிட்றாளோ அவளை தான் அது கொல்லும். பக்கத்தில் வச்சுருந்தா அது கொல்லாது, பக்கத்தில் வச்சுருந்தா அது கொல்லாது. யார் அதை உட்கொள்கிறாளோ விஷம் உபபுக்தம் ஹந்தி. விஷயாக ஸ்மரணாதபி, விஷயம் இருக்குதே அதை எண்ணினா கூட அது நம்ம கொன்னுடும். அதை நினச்சாலே விஷம் பக்கத்தில் இருக்குது, இதை பக்கத்தில் விஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் தெரிஞ்சுட்டோம்னா அது கொல்லாது.
அந்த விஷ பாட்டிலை எடுத்து அப்படி இப்படி பார்த்தாலும் கொல்லாது, இது விஷம்னு சொன்னாலும் கொல்லாது. எப்போ அதை உட்கொள்கிறானோ அப்போ தான் கொள்ளும். ஆனால் விஷயம் அப்படி இல்லை. விஷயம்ன்றது நாம் அனுபவிக்கக்கூடிய பதார்த்தங்களாக இந்த லோகத்தில் இருக்குதே, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலக்கூடிய விஷயம் இருக்குதே, அந்த பொருள்களெல்லாம் நாம் நினச்சாலே நம்ம கொன்னுடும். எப்படின்னா, எப்போ கொல்றதோ அது விஷயம் மாறானது தானே இருக்கும். ஒருத்தர் இருக்கா, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு வச்சுப்போம், புரியறதுக்காக சொல்கிறேன். சில நீச்ச உதாரணங்கள் சொன்னால் தான் சட்டுன்னு மனசில் படியும், அதில் நாம் அதில் ஸ்பர்சிக்க மாட்டோம். அது மனசால் என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணிருக்கா பார்த்தியா அப்படின்னு முதல்ல அதை நினைப்பான். ஸ்மரணாதபி, உடனே ஸ்மரிச்சா அவள் யாருன்னு தான் விசாரிக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டு அவளை விசாரிப்பான். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுட்டே வந்தால் உடனே நெருக்கம் அதிகமாகும். முதல்ல மனசால் நினச்சான் அவன் நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் அழகாக போகிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை விசாரிக்கலாமே, யார் இவ்வளோ நன்னா இருக்கா, பார்க்குறதுக்கு தேவத்தை மாதிரி இருக்கா, ரொம்ப பாந்தமாக இருக்கா மாதிரி இருக்குது, ரொம்ப பதவிஷாக இருக்கா அப்படின்னு அவளை ரொம்ப வசத்தியாக நினச்சி அவளை யாருன்னு தான் விசாரிக்குமே அப்படின்னு ஒன்றே விசாரிக்கிறேன். விசாரித்தான்னா என்ன ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் அதிகமாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் அதிகமாகுதுன்னா முதல்ல நினச்சான், அப்புறம் வாயால் விசாரித்தான். நெருக்கம் அதிகமான ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு ஏதோ இன்றைக்கி ஏதோ அவாத்தில் விசேஷம், அங்கே போய் இது பண்ணுவோம். அப்புறம் அவளுக்கு ஏதோ கொஞ்சம் இது, அதனால் நாம் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து பேசுறது, அப்படியே உட்காந்து அப்படியே அவளோடவே ஒன்று பரதார கமனம் போல் கடைசியில் அது கொண்டு போயிடும். ஸ்மரணாதபி, அதை நினச்சா கூட அது போயிடுச்சு. அது என்ன ஆகுது, அதாவது பரரந்திரேஷு ஜாத்தியன் பரதாரேஷு அபும்சகாக அப்படின்னு சொல்லி, இது பிறர் மனையில் நபும்சகனை போல் இருக்கணும்னு சொல்லியிருக்கே. முதல்ல அவளை நினைக்கிறது, அப்புறம் அவளோட பேசுறது, அப்புறம் அவளோட உறவு கொண்டாரு. இப்படி ஆரம்பத்துலேருந்தே கட்டுப்போச்சு. நம்முடைய நிலைமையிலேருந்து நம்ம நழுவ விட்டு நம்முடைய தன்மையை, மனுஷத்தன்மையை போக்கடிச்சுருது. விஷம் சாப்பிட்டா விட்டு தான் நாம் மனுஷன்லேருந்து போயிடுறோம், மனுஷனாக இல்லாத. இப்போது இது என்ன பண்ணுறது, நினச்ச மாத்திரத்தினாலே நம்முடைய மனுஷத்தன்மை போயிடுறது. அதுக்கப்புறம் மனுஷனாக இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன, விஷம் ஆளையே கொன்னுடுறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷத்தன்மையை போக்கிடுத்துன்னா அதுக்கப்புறம் மனுஷனாக இருந்து என்ன பிரயோஜனம். ஸ்மரணாதபி விஷயா உபபுக்தம் விஷம் வந்தி விஷயாக ஸ்மரணாதபி. அதை தான் ஆழ்வார் சாய்க்கிறார். ஆவிதிகைக்காய் இவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலனி காட்டி படுப்பாயோ. அப்படியே ஆவி, ஆத்மா பிரமிக்கிறது. முதல்ல அவன் நல்லவன், அழகாக இருக்காளே, லக்ஷ்மிகரமாக இருக்காளேன்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சு, கடைசியில் தாசி மாதிரி அவளோட போய் பழக வேண்டியதாக போச்சு. ஆவி அப்படியே திகைக்கிறது. அதே அவகிட்டயே இருந்து பெரிய சொத்து குத்து மொத்தத்தையும் அவ தள்ள கொட்டி, ஏழையா உடம்புக்கு வியாதியும் வந்து ஏழையாகவும் போய் அப்படியே என்ன ஆகுது, பிரமிச்சு போச்சு அந்த பார்த்த மாத்திரத்தினால. ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம். முதல்ல கண்ணால் பார்த்தது தான் தூரத்துலேருந்து. அப்புறம் கிட்ட போனால் அவள் சென்ட் அடிச்சுட்டுருக்கிறதும், தலைக்கு ஹேர் ஆயில் போட்டுருக்கிறதும், லிப்ஸ்டிக்கும் அதுவும் இதுவும், அப்படியே சுவாசம், அதாவது நுகர்றது மனத்தை. ஒன்றாச்சு ரெண்டாச்சு. அதுக்கப்புறம் அவளோட பேசுறது வாக்கேந்திரியம். அதுக்கப்புறம் அவளை ஸ்பர்சிக்கிறது, தாங்கிறது, போகிறது, வருது. அப்படியே அவள் கொடுக்குறத சாப்பிட்றது.
அதாவது சாதாரணமாக சாப்பிட்டோம்னா அதை காட்டிலும் அவள் கையால் வாங்கி சாப்பிட்டா அது என்னமோ அப்படியே ரொம்ப அமிர்தம் மாதிரி. அதுக்கு ஏகமாக இதெல்லாம் மெருகூட்டினா மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த கொடுக்குற பாவனையும் அதுவும் இதுவும் அப்படின்னு மொத்தம் தீர்ந்து போச்சு. அப்படியே ஸ்பர்ஷம், அவளை ஸ்பர்சிக்கிறது. எல்லா இந்திரியமும் ஒரே వ్యక్తి தான். பிரமிச்சு போச்சு அப்படியே. ஆவி திகைக்கா இவர் குமைக்கும் இந்த மாதிரி பலாயிரம் விஷயங்கள் என்ன நம்ம வருத்தப்பட வைக்கிறது, என்னத்தை பிரமிக்க அடிக்கிறது. நம்முடைய ஆத்மாவை நேர் வழியில் போக விட்டாத பிரமிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நேர் வழி அல்லாதத நேர் வழின்னு நினச்சிட்டு போகிற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறது. ஆவி திகைக்க ஐவர்னா கண்ணு காது மூக்கு நாக்கு ஸ்பர்ஷம் துவக்கேந்திரியம், செவிவாய் கண் மூக்கு உடல் அப்படின்றது. ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் இதெல்லாம் ரொம்ப அல்பமான இன்பம். அல்பமான இன்பம்னா முதல்ல என்னமோ இன்பம் போல தெரியுது, அவ்வளோதான். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான் அந்த இன்பம். அதுக்கப்புறம் அது மொத்தம் ரிவர்ஸில் வியாதிக்கு கொண்டு விடுற அளவில் அந்த இன்பமெல்லாம் மாறிவிடுறது. அதே நினைவு அதே இது அப்படியே இருந்து தன்னுடைய வேலை வெட்டி எல்லாத்தையும் விடுறான், குடும்பத்தெல்லாம் விடுறான், அவளையே சுற்றி வரான், கடைசியில் பொருளை தொலைக்கிறான், இது பண்ணுறான், வியாதியும் வருது, குடும்பத்தில் இருக்கவாளையும் தெரிஞ்சிட்டு போட்டான், கடைசியில் நிராதரவாக நின்று நட்ரோடில் படுத்துட்டு பறந்துட்டுருக்கான். அதான் நிற்கும். ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் ஆரம்பிக்கிச்சே பார்த்தா அது இன்பம் மாதிரி இருந்தது. ஆனால் அந்த க்ஷணத்தோடு சரி, அதுக்கப்புறமெல்லாம் அது மாறுதலாக தான் நமக்கு இது பண்ணுறது. அதனால் சிற்றின்பம்னு சொல்லி பாவி ஏனை. இதனால் இது எதனால் வருது? அந்த விஷயத்தில் ஈடுபாடு முதல்ல பாப்பம் பண்ணினதுனால வருது. இல்லைன்னா யாரோ போகிறா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு புண்ணியம் பண்ணியிருந்தான்னா அதை பற்றி நினைக்க, லோகத்தில் எத்தனையோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவாவா இருக்கா, அவாவாளுக்கு உண்டானபடி அவாவா இருக்கான்ட்டு இவன் ஏர் எடுத்து கூட பார்க்காம அதை நினைக்காம அப்படியே தனியாக இருந்துருப்பான். இந்த பாவமாகப்பட்டது என்ன பண்ணுறது? அதில் ஒரு ஈர்ப்பு வருது. முதல்ல என்ன ஆச்சரியமாக இருக்கா, லக்ஷ்மிகரமாக இருக்குது, கலையாக இருக்குது, அது இதுன்னு. அது எதனால் அது மாதிரி தோன்றது? பாப்பத்தினால. பாவியேனை பழனி காட்டி ஒன்று ரெண்டு இல்லை, அந்த ஒரு ஒத்தி தான் போனான், அதிலையே பல விளவாக காட்டுற. பழனி காட்டி படுப்பாயோ அது நானா விதமாக பல விதமாக நம்ம துக்கத்தில் வருது, எல்லாத்தையும் இழக்கும்படி பண்ணி வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு? வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் இழக்கும்படி பண்ணி இந்த சரீரமும் கெட்டு போய், அதனால் பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். ஆன மாதிரி இருக்கிறதுனால விஷயாஸ்வாதம் இருக்குது, விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்றத நான் பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கைங்கரியம் இருக்குச்சே, அவன் நமக்கு நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களேன்னு கொடுத்துருக்குச்சே, அதே மாதிரி அவன் நம்முடைய நித்திய நைமித்திக கர்மாக்கள், குடும்பத்தை ரட்சிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவனுடைய கைங்கரியம், அவனுக்காக நாம் பண்ணுறோம்னு அது பரம புருஷார்த்தமாக இருக்குச்சே, அதெல்லாம் விட்டுட்டு இந்த விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறானே. யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறத பார்த்துட்டு பிரமாதமாக அது அனுபவிக்கணும்னு முதல்ல நினைக்கல. ஸோ நன்னா இருக்கா, லக்ஷ்மிகரமாக இருக்கா அப்படின்னு தப்பாக போய் பிரமிச்சு அப்படியே போய் விழறானே. அந்த விஷயாஸ்வாதத்தை இந்த புருஷார்த்தம் அது வந்ததுலேருந்து என்ன ஆகுது? அதிலேயே சுற்றுறது இந்த புருஷார்த்தமெல்லாம் போயிடுறது. நித்திய நைமித்திய கர்மாக்கள்லாம் எம்பெருமானுடைய திருவப்பு என்ன கைங்கரியம், புருஷார்த்தம். நித்திய நைமித்திக காரியங்கள் நமக்கு இருக்குதே, குடும்ப ரட்சணம், குடும்ப பரணம், அதெல்லாம் எல்லாம் ஒழிஞ்சு போகுது, இது பின்னாலே போயின்னு இருக்கான். ஆனால் அந்த புருஷார்த்த ருச்சி குலையக்கூடாது, அது நன்னா இருக்கணும் உத்தர காலத்தில் அப்படின்னு சொன்னால் விஷயாஸ்வாதமே கூட. எந்த விஷயத்தையும் நாம் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணமே கூடாது, அது ரொம்ப பிரதானம்.
அதுக்கப்புறம் எவ்வளோதான் நீ நல்லவனாக இருந்தால் கூட செய் நன்றி ஒருத்தர் பண்ணின உபகாரத்தை மறந்துவிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே மனுஷனே இல்லை, எதுவுமே இல்லை. கிருத்தஜன் அப்படின்னா செய் நன்றி அறிதல், செய்த நன்றியை ஞாபகம் வச்சுட்டு அவள் இடத்துல விசுவாசமாக இருக்குதுன்னு அர்த்தம். கிருத்தஜன் ஞானம் என்ன கிருத்தஜன் செய்யத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்குது. செய் நன்றி அறிதல். கிருத்தக்னன் அந்த செய் நன்றியை இது பண்ணுறது, செய் நன்றியை மறந்து அதை கொல்றது கிருத்தக்னன் கிரந்தி. அந்த கிருத்தஜத்தை வாராமல் கிருத்தக்னத்தை வாராமல், கிருத்தஜத்தை இல்லை கிருத்தஜன் அப்படின்னா செய் நன்றியை அறியறது. அவள் இது மாதிரி உபகாரம் பண்ணா, பெருமாள் இந்த மாதிரி விவகாரம் பண்ணா, ஆச்சாரியன் இந்த மாதிரி விவகாரம் பண்ணா அப்படின்னு. கிருத்தக்னா அவள் என்ன பண்ணிட்டா பெருசா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அந்த கிருத்தக்னத்தை வாராமல் செய் நன்றி கொல்லாமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணணும், நினைக்க வேண்டியதில் பிரதானம் ஆச்சாரியன் பண்ணின கட்டாட்சம். முதல் கட்டாட்சத்துலேருந்து படிப்படியாக கட்டாட்சம் பண்ணி இந்த மாதிரி உத்தரகிருத்தியங்கள்லாம் நன்னா வரா மாதிரி, ஞானங்கள்லாம் நன்னா வரா மாதிரி பண்ணார். அந்த பிரதம கட்டாட்சம் ஆரம்பித்து அவர் பண்ணின உபகாரத்தை எப்பவும் நினைக்கணும். அது ரொம்ப பிரதானம். அதுக்கப்புறம் நம்முடைய கார்பண்யம், நாம் அகிஞ்சனஹா அனன்யகதிஹி கைமுதலற்றவன் அப்படின்னு சொல்லி அதை தெரிவித்து பண்ணமே, அந்த கார்பண்யம் போகாது இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணணும், நாம் ஒன்றும் இல்லாதவனே ஆச்சாரியன் இப்படி எம்பெருமானிடத்தில் சமைச்சிருக்கார். எம்பெருமான் கைமுதல் இல்லாதவனே பெருமாள் ஏத்துண்டு மோட்ச இஷ்யாமின்னு சங்கல்பிச்சிருக்கான் அப்படின்லாம் இருக்குதோ இல்லை. நம்ம பிரபத்தியை ஏற்றுருக்கான்னு அது எதனால் அவன் ஏற்றுருக்கான், கைமுதல் அற்ற தன்மையால் தான் ஏற்றுருக்கான். அந்த கார்பண்யம் போகாத இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், நான் பெரியவன் அப்படின்லாம் சொல்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த கார்பண்யம் போயிடும். அதில் ரொம்ப பிரதானம் என்னது அப்படின்னா அதான் ஆத்மோத்கர்ஷம். தன்னை பெரியவன் நான் நினைக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியுன்றது, நான் இப்போ எப்படி சுவாமி ஆகிட்டேன் பார்த்தியா அப்படின்றது. நான் ரொம்ப பகவத் ஆச்சாரிய கைங்கரியமே எனக்கு 24 மணியும் அதையே பண்ணிட்டுருக்கேன், அதுக்கே எனக்கு அவகாசம் போகல, நான் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு அந்த ஆத்மோத்கர்ஷம் பண்ணுறமே, ஆத்ம உத்கர்ஷம் தற்பெருமை அடிச்சுட்டோன்னா அந்த கார்பண்யம் போயிடும். ஏன்னா கைமுதலற்ற தன்மையாக அகிஞ்சனஹா ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான், நான் கர்மயோகம் பண்ணல, ஞானயோகம் பண்ணல, பக்தியோகம் பண்ணல, எதுவுமே எனக்கு இல்லை. அகிஞ்சனஹா அனன்யகதி அப்படின்னு நாம் சரணாகதி பண்ணமே, அப்படி இருக்குச்சே நான் உயர்ந்தவனாயிட்டேன், அதுவாயிட்டேன் இதுவாயிட்டேன் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு ஆத்ம உத்கர்ஷம் பண்ணோன்னா அது போயிடும். அதனால் கார்பண்யம் குறையாமல் இருக்கிறதுக்காக பிரதானமாக நாம் ஆத்ம உத்கர்ஷத்தை பண்ணக்கூடாது. அப்புறம் நாம் பக்தி யோகமெல்லாம் பண்ணலை, நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னு சொன்னார. அந்த மாதிரி நிரந்தர சிந்தனம் நாம் பக்தி யோகம் நாம் பண்ணலை. பெருமாள் நம்ம கை கொண்டிருக்கான், என்ன ஒன்றும் இல்லாத. அதனால் உபாயத்தை நாம் எப்படி பண்ணோம், இந்த சரணாகதியை பண்ணியிருக்கோம். எப்படி துவயத்தை சொல்லி சரணாகதி பண்ணியிருக்கோம், அங்க பஞ்சகமான சரணாகதியை. நான் இனிமேட்டு உனக்கு அனுகூலனாக இருக்கேன், பிரதிகூலத்தெல்லாம் விட்டுடுறேன், நீ என்னை காப்பாற்றுவேன்னு மகா விஸ்வாசம் கொள்கிறேன், எனக்கு கைமுதற்றவனா நானும் பிறரும் என்னை காப்பாற்ற முடியாது, அதனால் உன்னை நான் வரிக்கிறேன், நான் கைமுதலற்றவனாக இருக்கேன், நீயே தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு அவனையே வரிக்கிறோம் காப்பாற்றுறதுக்காக. இப்படி அங்கபஞ்சக சம்பன்னமாக ஆத்ம நிக்ஷேபம் பண்ணிருக்குமே, அந்த உபாயத்தை உபாய நிஷ்டை, அந்த உபாயத்தில் நாம் இருக்கோம், பிரபன்னனாக இருக்கோம் அப்படின்ற தன்மையை மறவாத இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், சதைவம் வக்தா சதா ஏவம் வக்தான்னு சொன்னார். எப்பவும் துவயத்தை சொல்லிட்டு இருக்கணும். துவயத்தை சொல்லணும்னா என்ன அர்த்தம்,
துவயத்தை அதான் இந்த சரணாகதி பண்ணினத்தை எப்பவும் நினச்சிட்டு இருக்கணும். நாம் சரணாகதன் அப்படின்னு நம்ம கைமுதலற்ற தன்மையாக நாம் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணியிருக்கோம். அவன் நம்ம ஏற்றுருக்கான். எதுக்காக ஏற்றுருக்கான்? ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு நித்திய கைங்கரியம், தோஷமற்ற நித்திய கைங்கரியத்தை கொடுக்கறதுக்கு பெறறதுக்காக நாம் சரணாகதி பண்ணோம். அதை பெருமாள் ஏற்றுருக்கான்னு சதைவம் வக்தான்னு சொன்னார். அந்த மாதிரி துவயத்தை எப்போவும் அர்த்தானுசந்தானேன சகசதா ஏவம் பக்தா யாவத் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகுமாஸ்வான்னு சொன்னார் பெருமாள். பாஷ்யக்காரருக்கு சொன்னார். அதுபடி நாம் எப்பவும் துவயத்தை மறக்காமல் இருந்துட்டுருக்கணும். அப்புறம் நம்முடைய கைங்கரியத்தெல்லாம் உகந்து பெருமாள் ஏற்றுக்கிறானே, அவன் அவாப்த சமஸ்த காமன். அவனுக்கு பெற வேண்டியதே இன்னும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பெற்றவன். அப்படி இருக்கச்சேவும் நாம் இத்தனை நாளாக அனாதி காலமாக எதிரம்பு கோத்துண்ட நாம நம்முடைய கைங்கரியத்தை இன்றைக்கி சரணாகதன் நம்ம திருவடியில் வந்து விழுந்துட்டான். எல்லாத்தையும் விட்டு அகங்காரம் மமகாராதிகள்லாம் விட்டுட்டு இவன் வந்துட்டான் அப்படின்னு நம்ம கைங்கரியத்தை ஏற்றுக்கிறானே. அப்படி உகந்து நம்ம பணி கொள்ளுறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவுள்ளம் கஷ்டப்படக்கூடாது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவா, ஆஃபீஸில் ரொம்ப வேண்டியவாளுடைய பையன் இவனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னுட்டு அப்படி கொடுத்தா இவன் தான் முதல்ல, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே கொடி பிடிக்கிறதுல முன்ன வந்து நிற்பான் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு. அப்போ அவள் என்ன நினைப்பா, ஐயோ வேண்டியவன் பையன் நாம் கொடுத்தோம், ஆனால் மற்றவனுக்கெலாம் இவன் லீடராக இருந்து கொடி பிடிக்கிறான், மேனேஜர் ஒழிக ப்ரொப்பரேட்டர் ஒழிக அப்படின்னு கொடி பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த உகந்து சரி நம்ம பையன் இவன் படிக்காட்டால் கூட பரவாயில்ல, எப்படியோ ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் போட்டு இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அத்தை பண்ணி இத்தை பண்ணி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு பண்ணால் இப்போ கொடி பிடிக்கிறான் நமக்கு எதிராக அப்படின்னு நினைக்கிறாளே. அதுபோல் பெருமாள் இவன் வந்து கைமுதலற்றவனா நான் உன் திருவடியை விழறேன், இனிமேட்டு நான் இத்தனை நாளாக இருந்தபடியெல்லாம் இல்லை, அனுகூலனாக இருக்கான், பிரதிகூல காரியத்தை பண்ண மாட்டேன், நீ தான் காப்பாற்றுவேன்னு நான் நம்புகிறேன், என்னால் கையில் ஆகாது, நீ தான் காப்பாற்றணும், நீயே தான் நான் எல்லாம் பண்ணதா நினச்சிண்டு நீ பக்தி ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோபவா இப்படின்லாம் சொல்லி சரணாகதி பண்ணான். ஆனால் இன்றைக்கி வந்து சரி நாம் இவனை கைங்கரியத்தில் வச்சுப்போம் இந்த தேகாவசானத்தில் அப்படின்னு நினைக்கச்சே என்ன பண்ணுறான், இப்போ அசத்து மாதிரி காரியம் பண்ணுறான்னு. தேகாவசானம் இருக்கட்டும், இப்போ சரணாகதி பண்ணா விட்டு இந்த உத்தர காலத்தில் இப்படிலாம் அசத்தாக இது பண்ணிட்டு இருக்கானே, தெரிஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு பெருமாள் நினைக்காத இருக்கிறதுக்காக திருவுள்ளம் என்ன வருந்தாது இருக்கிறதுக்காக, நம்ம இடத்துல வருத்தப்படாது இருக்கிறதுக்காக நாமும் கரணத்திரயத்தால் மனோவாக்காயங்கள் 3 நாள் செய்யாதன செய்யோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். பெரியவாள்லாம் செய்யாத காரியத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். செய்யாதன செய்யும், செய்யக்கூடாதவற்றை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். செய்யாதன செய்யோம்னா பெரியவாள்லாம் பண்ணாதுன்னு அதான் அதான் சாஸ்திரங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னது, பெரியவாள்லாம் செய்யக்கூடாதுன்னு விட்டது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டோம். அது 1000 இருக்குது. அதில் எது ரொம்ப பிரதானம் அப்படின்னா பிரம்மவிதபச்சாரம். எத்தனையோ செய்யாதனது நாம் செய்கிறோம், அது எல்லாத்தையும் நம்மளால் செய்யாது இருக்க முடியாது, வச்சுப்போம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த பிரம்மவித அபச்சாரம் இருக்குதே, எம்பெருமான சரணாகதி பண்ணவா, எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரமாகிற வேதத்தெல்லாம் ஓதினவா, வேதத்தில் சொன்ன கட்டளைப்படி அவள்லாம் நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணுறவா, அதே மாதிரி வேதத்தில் பிரதானமாக உசத்தையான தபஸுன்னு சொன்ன சரணாகதியை பண்ணவா, இவாள்லாம் பிரம்ம வித்துக்கள். என்ன அந்த அவளிடத்துல அபச்சாரம், பிரம்மத்தை அறிஞ்சவாள் இடத்துல அபச்சாரமே படக்கூடாது. பாகவத அபச்சாரம் துளி கூட படக்கூடாது. பாகவத அபச்சாரம் பட்டான்னா பெருமாளுக்கு திருவுள்ளம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா கூட என்ன என்னமோ சரி ஒரு நாள் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்பான். ஆனால் பாகவத அபச்சாரம் பட்டான்னா அவனை சேர்ந்தவாள் இடத்துல, அவனை நன்னா அறிஞ்சவாள் இடத்துல அபச்சாரப்பட்டால் பெருமாளுடைய திருவுள்ளம் அப்படியே அழலும். அழலும்னா ரொம்ப கோபிக்கும், வருந்தும்.
ஒருத்தன் வருத்தப்பட்டாலே போருமே என்ன. அதனால் பிரதானமாக பிரம்மவித அபச்சாரத்தை படவே கூடாது. அதுக்கப்புறம் புருஷார்த்தம் இருக்குதே, நம்முடைய புருஷார்த்தம் எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுறோமே, அது ஒரு பெரிய சாகரம், வற்றாத இருக்கக்கூடியது. சாகரம்னா சமுத்திரம். அது எங்கேனா வத்துமா? அது எவ்வளோ பெருசு, அதுக்கு அளவு உண்டா? எல்லையில்லாத பாட்டுக்கு இருக்குது, ஆழமும் அகலமும். ஆன மாதிரி நம்முடைய புருஷார்த்தம் எம்பெருமானுடைய கைங்கரியம் தினே தினே க்ஷணே க்ஷணே ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே. இப்படி கைங்கரியம் பண்ணணும், அப்படி கைங்கரியம் பண்ணணும், அப்படி கைங்கரியம் பண்ணணும். எல்லை இல்லாத கைங்கரியம், இங்கேயும் சரி அங்கே போனாலும் சரி. அப்படி இருக்கக்கூடிய அந்த புருஷார்த்த சாகரம் இருக்க, அது வற்றி போகக்கூடாது. ஏன் வற்றி போகிறதுன்னா, நம்முடைய செய்கையினாலே அந்த கிடைக்காத போயிடும். வற்றதுன்னா என்ன அர்த்தம்? அது குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இல்லை, அது நமக்கு கிடைக்காத போகிறதுன்னு அர்த்தம். ஆன மாதிரி இருக்கிறதுக்கு முக்கரணங்களாலும் நாம் என்ன பண்ணணும்? பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியத்தை பண்ணணும். அந்த ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியம் பண்ணச்சே கூட எப்படி பண்ணணும்? சாஸ்திர அனுமதமான ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியம் பண்ணணும். சாஸ்திரம் அனுமதிக்காத கைங்கரியமெல்லாம், நாமே நினைக்கிற கைங்கரியமெல்லாம் கைங்கரியம்னு நினச்சக்கூடாது. கைங்கரியம்னாலே கிங்கரோமின்னு கேட்டு பண்ணக்கூடியது தான். நாமும் இந்த இருள் தருமா ஞாலத்தில் எப்படி நாம் அந்த கைங்கரியத்தை பண்ண முடியும்? அப்படின்னா சாஸ்திரத்தை கொண்டு தான் நாம் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சாஸ்திரம் அனுமதிச்சதான ரீதியில் அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லை, பகவத் கைங்கரியம் மாத்திரம் பண்ணோன்னா புருஷார்த்த சாகரம் திட்டமாக இருக்கும். அது வற்றாமல் இருக்கணும்னு சொன்னால் பகவானை சேர்ந்த பாகவதாளுக்கு, அதுலேயும் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தொடக்கமாக ஆச்சாரியன் முதலே பாகவதாளுக்கு பண்ணணும். ஏன்னா பாகவதாள் 1000 பேர் இருக்கா, ஆச்சாரியால் நமக்கு அவளுக்கு ஒவ்வொருத்தர் இருக்கா. அந்த ஆச்சாரிய கைங்கரியம் முதல்ல, அதுக்கப்புறம் பாகவத கைங்கரியம். அப்படி பண்ணாதான் பகவத் கைங்கரியம் அப்படி புருஷார்த்தம் வற்றாத நமக்கு இருக்கும். அந்த மாதிரி அதில் பிரதானம் என்னது என்ன? கரணத்ரயத்தாலும் பண்ணணும். மனோவாக்காயங்கள் 3 நாளையும் பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லை நிலமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியம் பண்ணணும். அதுவும் எப்படி இருக்கணும்? சாஸ்திர அனுமதமான ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தை தான் நாம் இங்கே பண்ணிட்டு இருக்கணும். இது எங்கே இருக்குது? பெருமாளுடைய அந்த கைங்கரியத்தை சொல்லக்கூடிய களையற்ற கைங்கரியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்கிறதே துவயத்தில், அந்த இடத்துல அஷ்டாட்சரத்தில் நாராயணாயா அப்படின்னு சதுர்த்தியில் இதெல்லாம் சொல்கிறதுன்னு சொல்கிறாளே, அந்த இடங்கள்லாம் காண்பிச்சபடிக்கு நாம் உத்தரகிருத்தியத்தை இப்படி பண்ணணும். உத்தரகிருத்தியத்தில் விஷயம் விஷம் இது ரெண்டுத்துக்கும் உண்டான இதை படிக்கு விஷயத்தில் எப்போவுமே நாம் விஷயாஸ்வாதம் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. மனோவாக்காயங்கள் 3த்தினாலேயும் எம்பெருமானுடைய புருஷார்த்த கைங்கரியத்தை நாம் புருஷார்த்தமான அது வற்றாத இருக்கணும்னா சாஸ்திரம் அனுமதித்த விஷய வழியில் ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியம் பண்ணிட்டு நம்முடைய வாழ்நாளை கழிக்கணும் அப்படின்னு இந்த உத்தரகிருத்தியத்தை சொன்னார். அதைப்படிக்கு நாம் இந்த உத்தரகிருத்தியத்தை நன்னா பண்ணிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனேதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.